எடுத்துக் கொண்டு வருகிற நேரம் உனக்கு உயர்ந்த சிம்மாசனத்தை கொடுத்து பாதத்தில் யாருக்கு வணங்காமடி சேகரன் வணக்கம்டா வணக்கம் வணக்கம் தெரியாதுனா எழுந்துரு எழுந்துரு பாதத்தை வணங்குறான் என் தம்பி துரியோதனன். பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? கேவலமா சொல்லுவாங்க. பாரா கொடுத்தவன் கீழே உட்காந்துக்கிறான், வாங்கினவன் மேல உட்காந்துக்கிறாரம்மா அப்படின்னு எல்லாரும் பேர் நீதானமா பேசுவாங்க. கொடுத்தவன் தான் மேல இருக்கணும், வாங்கினவன் கீழே இருக்கணும். நான் தான் அவன்கிட்ட கை நீட்டி வாங்கினவன், அவன் கொடுத்தவன் என் தம்பி துரியோதனன் அவன் மேல இருக்கணும். அதான நியாயம். தம்பி துரியோதனா மேல ஏறு. கரெக்டா எப்படி உட்காந்து 18ஆம் படியில போத்துக்கோருது அதே மாதிரி தம்பி மூஞ்சி உட்காந்துருக்காங்க. ரொம்ப கேவலமாக்குதா இது? உட்காரு, ஒரு சிரிப்பு சிரிப்பு பார்க்கலாம். தம்பிக்கு கொரோனா சேர்த்த வேண்டியதான் போயிருக்கு. கொரோனாவா நாளைக்கு 12 மணிக்கெல்லாம் போயிருக்கு. கொரோனாவா டிவி அது ஏதோ ஒரு அட்டை ஆயிடுது. கம்பீரமா அது தூக்கி வைடா கை போடு கை போடுறா சபையிலே அந்த சிரிப்பு கம்பீரமா சிரிப்பா கம்பீரமா சிரி மேஸ்வால் கை போடு. ஒரு தடாகத்தில் இருக்கக்கூடிய செந்தாமரை மலராகப்பட்டது சூரியன் உதிக்க முன்னமே காலையிலே சூரியன் உதிக்கிற போது அந்த மலராகப்பட்டது பூத்து குலுங்கி கொண்டிருக்கும். அது செந்தாமரை புஷ்பமாகப்பட்டது. அந்த புஷ்பத்தை அதாவது தடாகத்தில் இருந்து மேலே எடுத்து போட்டுன்னு வச்சுக்கோ, சூரியன் வெப்பப்பட்டு வாடி வதங்கி போயிடும். ஓஹோ, முகவாட்டத்தோடு சூரியன் அதாவது சூரியன் வெப்பம் பட்டு வதங்கி போயிருக்கு பாரு, அந்த புஷ்பத்தை போல வாடி வதங்கி இப்படி முகவாட்டத்தோடு இருக்கிறாங்க. என்ன காரணம்? இந்த கஷ்டம் இருக்கும்போது உன்னுடைய மன கஷ்டம் என்ன எனக்கு சொன்னா கட்டாயம் தீர்த்து வைக்கிறேன். என்ன ஒன்று குறை உண்டு? கொண்டிருக்கிறது தம்பி துரியோதனா. என்ன காரணம்? உன்னுடைய மனதில் என்ன குறை என்று கேட்கிறாயா? உன்னுடைய மன வருத்தத்தை சொன்னதையானா நான்